அழகிய வணக்கம். ஹலோ மை டியர் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக வந்து ஒரு கட்டுரை. அந்த கட்டுரை வந்து உங்களுக்கு நான் ரொம்ப ஷார்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது என்னென்னா ரொம்ப ஈஸியானது தான். புயலிலே ஒரு தோணின்றதை வந்து அதாவது இதை வந்து ரொம்ப உங்களால் ஈஸியாக படிக்க முடிஞ்ச அளவுக்கு, ஆக்சுவலாக இதில் உள்ளதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கிற அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு. லெட் வி சீ தட். நல்லா கவனிங்கம்மா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. புயலிலே ஒரு தோணி. ஆக்சுவலாக இதை எழுதுனது யாருமா? சிங்காரம். ஓகேங்களா? முன்னுரை நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஆனால் உங்களுக்கு நீங்கள் இதில் உள்ளதை அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் எழுதுனீங்கன்னா யூ கேன் கெட் ஃபுல் மார்க் ஷுர். ஓகே, ஸோ முன்னுரையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள, நல்லா கவனிங்கம்மா, புயலிலே ஒரு தோணி கதை, அதாவது ஸ்டோரியில் இடம்பெற்றுள்ள வருணனைகளும்னா என்னதுமா? வர்ணிக்கிறது. ஸோ அந்த வருணனைகளும் அடுக்கு தொடர்களும், உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, அடுக்கு தொடர்னா கண்டினியூஸாக வர்றது, சரிங்களா? ஒளி குறிப்பு சொற்களும் புயலில் தோணி படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன என்பதை இக்கட்டுரை மூலம் அறியலாம். ரொம்ப சிம்பிள். முன்னுரையில் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள, ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியில் என்ன இடம்பெற்றிருக்குன்னா வருணனை. ஸோ என்னென்ன எப்படிலாம் வர்ணிச்சிருக்காங்க அப்படின்றது அதான் வருணனைகளும். நெக்ஸ்ட்டு வந்து அடுக்கு தொடர்னா என்னது? அடுக்கி, அதாவது கண்டினியூஸாக வர்றது. நெக்ஸ்ட்டு வந்து என்னது? ஒளிக்குறிப்பு சொற்கள். அப்புறம் புயலில் தோணி படும்பாட்டை, அந்த தோணி வந்து புயலில் வந்து படும்பாட்டையும் எவ்வாறு விவரிக்கின்றன, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து இந்த கட்டுரையில் வந்து காண்போம். ஆர் யூ கிளியர்? ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் முன்னுரை. ஒன்ஸ் அகெயின் ஹேவ் டு லிசன் ப்ராப்பர்லி, டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள, இங்கே என்ன இடம்பெற்றிருக்குன்னா வருணனைகளும், அந்த ஸ்டோரியில் இருக்கிற வருணனை. நெக்ஸ்ட்டு வந்து அடுக்கு தொடர்களும் ஒளிக்குறிப்பு சொற்களும் புயலில் தோணி படும்பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன என்பதை இக்கட்டுரை மூலம் அறியலாம். இட்ஸ் கிளியர் ஃபார் யூ முன்னுரை? எஸ், we can move to next one. வருணனை. நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒன். ஆக்சுவலி வந்து முன்னுரையில் என்ன சொல்லியிருக்கோம்னா, நம்ம என்னெல்லாம் இங்கே கீழே எழுதியிருக்கோமோ அதை வந்து முன்னுரையில் கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து வருணனைன்னு சொல்லிட்டோம். இதில் இடம்பெற்றுள்ள வருணனை. ஸோ அதில் என்ன வர்ணிச்சிருக்காங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். நேரில் பார்ப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தும் பேச்சு. நல்லா கவனிமா, ஸ்ட்ரைட்டாக இப்போ வந்து நம்ம எப்படி ஒரு படத்தில் பார்த்தோம்னா அந்த காட்சிகள்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி படம்னா கூட ஸ்க்ரீன் மூலமாக தான் நம்ம பார்ப்போம். இது வந்து டைரெக்டாக பார்த்தா. ஸோ நேரில் பார்ப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தும் பேச்சு அல்லது எழுத்து வருணனை ஆகும், சரிங்களா? அதை தான் வருணனைன்னு சொல்கிறாங்க. வருணனைனா என்னென்னா வர்ணித்து சொல்கிறது. அதை எப்படி இங்கே சொல்லியிருக்காங்கன்னா, நேரில் பார்ப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தும், நேரில் போய் நம்ம பார்க்குற அந்த ஃபீலிங்ஸை வந்து ஏற்படுத்தும் பேச்சு அல்லது எழுத்து வருணனை ஆகும். வருணனைனா என்னன்றதை நம்ம பார்த்தோம்னா, நம்ம போய் நேரில் பார்த்துட்டு அந்த ஃபீலிங்ஸை வந்து எப்படி பேச்சு மூலமாக எழுத்து மூலமாக சொல்கிறோமா அதை தான் வர்ணனைன்னு சொல்கிறாங்க. ஆர் யூ கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அடுக்கு தொடரில் என்ன? இப்போ அடுக்கு தொடரில் என்னென்னா உவகை, வெகுளி, அச்சம், விரைவு, அவலம் காரணமாக ஒரே சொல் இரட்டித்து வந்து தனியே பிரிக்கும் போது பொருள் தருவதும். நல்லா கவனிமா, உவகை, வெகுளி, அச்சம், விரைவு, அவலம் காரணமாக. ஆக்சுவலாக வந்து என்னென்னா, அந்த ஒரு இடத்துல ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அதை வந்து எப்படி நம்ம வந்து உவகை வெகுளியாகவும், இன்னொன்று வந்து பயம் அச்சத்தாலையும், இன்னொன்று விரைவு ஃபாஸ்ட்டாலையும், அவலம் அந்த இடத்துல படுற அந்த கஷ்டத்தங்களையும் வந்து காரணமாக அந்த ஒரே சொல், அந்த ஒரு சொல் மட்டும் இரட்டித்து வந்து தனியே பிரிக்கும் போது ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா பொருள் தருவதும். ஆக்சுவலாக வந்து தனியாக பிரிக்கும்போது பொருள் தருவதும் 2, 3, 4 சொற்கள் வரையும் அடுக்கி வருவதும் அடுக்கு தொடர். ஆக்சுவலாக வந்து அடுக்கு தொடர்னா என்ன? அப்போது இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உவகை, வெகுளி, அச்சம், விரைவு, அவலம்
இதெல்லாம் நம்மளுடைய ஃபீலிங்ஸ். ஸோ இது காரணமாக ஒரே சொல், அந்த ஒரே சொல் வந்து இரட்டித்து வந்து, இரட்டித்தினா 2 டைம்ஸ் வந்து தனியே பிரிக்கும் போது, செப்பரேட்டாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது பொருள் தருவதும் நமக்கு மீனிங் தர்றதும். நெக்ஸ்ட்டு வந்து 2, 3, 4 சொற்கள் வரையும். அப்போ 2, 3, 4 சொற்கள் வரையும் அடுக்கி வருவதும் அடுக்கு தொடர் ஆகும். ஆக்சுவலாக இங்கே நல்லா கவனிங்க. நீங்கள் வந்து இந்த கட்டுரையில் வந்து உங்களுக்கு என்ன கான்செப்டுன்றதை தான் வந்து நம்ம இங்கே வந்து சொல்ல போகிறோம். ஸோ நீ இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எழுதுனாலே ஷுவர்லி யூ கேன் கெட் ஃபுல் மார்க்ஸ். ஓகே, இங்கே பார்த்தேன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு முன்னுரையில் வந்து என்னென்னா உள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்குன்றதை வந்து நம்ம வந்து கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து வர்ணனைனா என்னன்றதை நம்ம வந்து சொல்லியிருக்கோம். நேரில் பார்த்து அந்த ஃபீலிங்ஸை வந்து எழுத்து மூலமாகவோ பேச்சு மூலமாக சொல்கிறது தான் வந்து வர்ணனைன்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக அந்த கண்டென்ட்டில் என்னென்ன மீனிங்கிறத நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து அடுக்கு தொடர். அப்போ அடுக்கு தொடர்னா என்னென்னா நம்மளுடைய அச்சத்தினால, நம்மளோட வெகுளினால், அந்த விரைவு ஃபாஸ்ட் அண்ட் மூமெண்ட்னால, அவலத்தால், அந்த படும் பாட்டுனால, அந்த ரீசனாக வச்சு ஒரே சொல் வந்து இரட்டித்து வந்து தனியே பிரிக்கும் போது, இரட்டித்து வந்துன்னா கண்டினியூஸாக அந்த ஒரு சொல்லு மட்டும் கண்டினியூஸாக வந்து அதை வந்து தனியாக பிரிக்கும் போது உங்களுக்கு வந்து பொருள் தருவதும், அப்படி இல்லாமல் 2, 3, 4 சொற்கள் வரையும் அடுக்கி வருவதும், 2, 3, 4ன்ற மாதிரி அப்படியே அடுக்கி வர்றதும் வந்து என்னென்னா அடுக்கு தொடர்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம், முன்னுரையில் என்னென்னலாம் இருக்குன்றதை பார்த்தோம் இல்லைங்களா. அடுத்து வர்ணனை என்னென்னா நேரில் நம்ம பார்க்குற அந்த ஃபீலிங்ஸை வந்து பேச்சு மூலமாகவோ இல்லை எழுத்து மூலமாகவோ சொல்கிறது தான் வர்ணனைன்னு சொன்னோம். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து அடுக்கு தொடர். ஸோ அடுக்கு தொடர் வந்து எப்படி அடுக்கு தொடர்னா ஆக்சுவலாக நம்மளோட ஃபீலிங்ஸ் தான். நம்ம வந்து எப்படி சொல்ல, வெகுளியாகவோ இல்லை இன்னொன்று வந்து என்ன சொல்கிறது, உவகையாகவோ இல்லை அச்சம் பயத்தினாலேயோ இல்லை விரைவு ஃபாஸ்ட்டாக, அப்புறம் வந்து அங்கே இருக்கிற அந்த கஷ்டத்தை பற்றி அவலத்தை. ஸோ அந்த காரணமாக வந்து ஒரு சொல் வந்து இரட்டித்து வந்து பொருள் தருவது வந்து, அது மட்டும் இரட்டித்து வந்து தனியே பிரிக்கும்போது பொருள் தருவது. நல்லா கவனிமா, அந்த ஒரே சொல் வந்து இரட்டித்து வந்து தனியே பிரிக்கும்போது பொருள் தருவதும், 2, 3, 4 சொற்கள் வரையும் அடுக்கி வருவதும், அது வந்து 2ன்னு மட்டும் இல்லாமல் 2, 3 நாட்கள் அப்படியும் சொற்கள் வரையும் அடுக்கி வருவது தான் அடுக்கு தொடர்னு சொல்லிட்டோம். இது உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா என்னென்னா ஒலிக்குறிப்பு சொற்கள். ஆக்சுவலாக ஒலிக்குறிப்பு சொற்கள்னால் இப்போ ஒரு சவுண்டை வந்து நம்ம அதை வந்து எப்படி மீன் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து ஒலிக்குறிப்பு சொற்கள்னு சொல்கிறோம். பொல்லென, பொறுக்கென, கதுமென, சடக்கென, மடக்கென, திடீரென போன்ற ஒலிக்குறிப்பு சொற்கள் உரைநடை படிப்பவருக்கு நேரில் காண்பது போன்ற உணர்வை உண்டாக்க வல்லன. ஆக்சுவலாக ஒலிக்குறிப்பு சொற்கள்னால் நீ வந்து மீன் பண்ணுறது தான். ஒரு இதை வந்து ஒரு பொருளை வந்து சொல்கிறதுக்கு நீ ஒரு சொல்லை யூஸ் பண்ணுறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா பொல்லென, இப்போ நம்ம பேசும்போது எப்படி சொல்லுவோம், சட்டக்குன்னு வந்துச்சு, சடார்னு வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த கதையில் வந்து அங்கே இருந்த அந்த சிச்சுவேஷனை வந்து நமக்கு எப்படி வந்து அதை உணர்த்தியிருக்காங்க. பொல்லென, சரிங்களா, பொல்லென இது வந்து பேச்சுவார்த்தை தான். பொறுக்கென, கதுமென, சடக்கென, மடக்கென, திடீரென போன்ற ஒலிக்குறிப்பு சொற்கள் உரைநடை படிப்பவருக்கு, அப்போ அதை படிக்கிறவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா நேரில் காண்பது போன்ற உணர்வை, நேரில் எப்படி நம்ம பார்க்குறோமோ அந்த ஃபீலிங்ஸை வந்து உண்டாக்க வல்லன. அதான் வந்து என்னென்னா ஒலிக்குறிப்பு சொற்கள். ஒலிக்குறிப்பு சொற்கள் வந்து நம்மளாக வந்து சொல்கிற வார்த்தைகள் தான், நம்ம நார்மலாக வந்து யூஸ் பண்ணுற வார்த்தையை தான் வந்து சொல்கிறாங்க. அப்போது முன்னுரையில் வந்து நம்ம என்ன சொன்னோம், என்னென்ன இருக்குன்றதை பார்த்துட்டோம். வர்ணனையில் என்ன சொல்லியிருக்கோம், ஆக்சுவலாக வந்து நேரில் பார்க்குற அந்த ஃபீலிங்ஸை வந்து பேச்சு மூலமாகவோ இல்லை எழுத்து மூலமாகவோ சொல்கிறது தான் வந்து வர்ணனைன்னு சொல்லிட்டோம். சரிங்களா. அடுத்து அடுக்கு தொடர். அடுக்கு தொடரில் என்ன சொல்கிறோம்னா உவகை, வெகுளி, நமக்கு உண்டான அந்த ஃபீலிங்ஸை வந்து அது காரணமாக அந்த ஒரு சொல்லே வந்து இரட்டித்து வந்து, அப்போது இரட்டித்து வந்துருச்சு, அது தனியாக பிரிக்கும் போது என்ன செய்யுதுன்னா பொருள் தருவதும், உனக்கு அது தனியாக பிரிச்சேன்னா மீனிங் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் 2, 3, 4 சொற்கள் வரையும் என்ன ஆகுதுன்னா அடுக்கி வருவதும், அதுதான் வந்து அடுக்கு தொடர்னு சொல்கிறோம். சரிங்களா. இது உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒலிக்குறிப்பு சொற்கள். ஒலிக்குறிப்பு சொற்கள்னால் என்னதுமா, நம்ம மீன் பண்ணுறது தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வந்து ஒரு பேர் நம்மளாக சொல்கிறது, அப்படியே சடனாக ஒரு ஸ்டோரி சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து எழுதியிருக்கிறத வாசிக்கிறது வேறு, நம்மளாம் இன்னொருத்தவங்ககிட்ட வந்து கான்செப்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது வேறு. சரியா. அது வந்து நமக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது எப்படின்னா அதை வந்து நம்ம நேரில் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங். அதான் பொல்லென, பொறுக்கென, கதுமென, சடக்கென, மடக்கென, திடீரென போன்ற ஒலிக்குறிப்பு சொற்கள்
உரைநடை படிப்பவருக்கு நேரில் காண்பது போன்ற உணர்வை உண்டாக்க வல்லன. சரிங்களா? இதுதான் வந்து ஒலிக்குறிப்பு சொற்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா வருணனை. வருணனை என்னது? இப்போ நம்ம வந்து என்னென்னலாம் இருக்குன்றதை பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு முன்னுரையில் பார்த்தோம் இல்லையா? வருணனை, அடுக்கு தொடர், ஒலிக்குறிப்பு சொற்கள்னு சொல்லி பார்த்துட்டோம். அடுத்து வந்து புயலில் தோணி படும்பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன சொல்லி பார்த்தோம். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்திருக்கோம். நம்ம என்னென்னா வர்ணனை என்னன்னு பார்த்தோம். நேரில் பார்ப்பது போன்றதை வந்து பேச்சு மூலமாகவோ எழுத்து மூலமாகவோ வர்ணிக்கிறது வர்ணனை அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? அடுத்து அடுக்கு தொடர்னா என்னன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒலிக்குறிப்பு சொல்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ வந்து வர்ணனை. இந்த புயலிலே ஒரு தோணி சிங்காரம் அவர்கள் எழுதியிருக்காங்க இல்லையா? இதன் மூலமாக நம்ம என்னென்ன வர்ணனை பார்க்குறோம்னா, நல்லா கவனிமா. அலைகள் எண்ணெய் பூசியவை போல் மொழு மொழுவென நெளிந்தன. அந்த அலைகள் வந்து எப்படி வந்து நார்மலாகவே நம்ம அப்படி கடலில் சீசோரில் உட்காந்து பார்த்தோம்னா அது வந்து அப்படியே வேவ்ஸாக அப்படியே அலையாக வந்து போய்கிட்டு இருக்கோம். அந்த அலையை வந்து அவர் எப்படி வர்ணிச்சிருக்காருன்னா, அலைகள் எண்ணெய் பூசியன போல், அலைகள் வந்து எண்ணெயை பூசின மாதிரி மொழுவென நெளிந்தன. ஆக்சுவலாக அது காமனாகவே நம்ம பார்க்கும்போது, பொதுவாக அதை பார்க்கும்போதே நமக்கு வந்து அப்படி நெளிஞ்சு தான் தண்ணி போகும். அதை வந்து இவர் எப்படி அதில் வந்து தன்னுடைய வர்ணனையை வந்து தெரிச்சிருக்காரு. எப்படின்னா, அலைகள் வந்து எண்ணெய் பூசியவை போல மொழுவென நெளிந்தன. நம்ம எப்படி தலைக்கு எண்ணெய் பூசின உடனே அது மொழுன்னு இருக்குன்னு சொல்கிறோமோ, அது மாதிரி அவர் வந்து எப்படி சொல்கிறாருன்னா அந்த அலையை வந்து சொல்கிறார். சரிங்களா? அடுத்தது வந்து மின்னல் கீற்றுகள் வானை பிளந்தன. நார்மலாகவே மின்னல் வெட்டுச்சுன்னா அப்படியே பவர் ஃபுல்லாமே வந்து இதாகும் இல்லையா? ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாருன்னா, இவர் வானை பிளந்தன, வானத்தையே வந்து பிளந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்து வானம் உடைந்து கொட்டென்று வெள்ளம் கொட்டியது. அப்போது மின்னல் கீற்றுகள் வந்து வானை வந்து பிளந்தன, வானை பிளந்துருச்சு. அப்போ வானம் பிளந்தவுடனே என்ன ஆயிடுச்சுன்னா வானம் உடைஞ்சிருச்சு. வானம் உடைஞ்சு கொட்டென்று என்னது வெள்ளம் கொட்டியது. இதெல்லாம் வந்து அவருடைய சிங்காரம் அவர்களுடைய வர்ணனை. சரிங்களா? அடுத்தது வானுடன் கடல் கலந்து விட்டது. வானுடன் கடல் கலந்து விட்டது. ஆக்சுவலாக வந்து என்னென்னா, மழை பெய்யும் போதோ இல்லை சம்திங் கொஞ்சம் மேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போதே பார்த்திங்கன்னா எப்படின்னா, அந்த சீயும் ஸ்கையும் பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கும். அதை பார்க்கும்போது ரெண்டுமே சேமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுதான் வந்து இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, அலையை வந்து சொல்லியிருக்காரு. அலை வந்து என்னென்னா எண்ணெய் பூசியது போல் மொழுவென நெளிந்தனன்னு சொல்லிட்டாரு. அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காரு, மின்னல் கீற்றுகள் வந்து வானை பிளந்தன. அப்போ வானை பிளந்தவுடனே வானம் என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சிருச்சு. அப்போ வானம் உடஞ்சோடனே என்ன ஆயிடுச்சுன்னா கொட்டென்று வெள்ளம் கொட்டியது. சரிங்களா? கொட்டென்று வெள்ளம் கொட்டியது. இதெல்லாம் அவருடைய வர்ணனை. அடுத்தது வந்து என்னென்னா, வானுடன் கடல் கலந்து விட்டது. வானத்து கூட வந்து கடலும் கலந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, மலைத்தொடர் போன்ற அலைகள் மோதி தாக்குகின்றன. மலைத்தொடர் போன்ற அலைகள் மோதி தாக்குகின்றன. கருநீல வானில் விண்மீன்கள் கண் சிமிட்டி நிற்கின்றன. கருநீல வானில் விண்மீன்கள் கண் சிமிட்டி நிற்கின்றன. உப்புக்காற்று உடலை வருடியது. கண்மாயில் முதுகு தெரிய மூழ்கி நீந்தும் எருமைகள் என. கண்மாயில் முதுகு தெரிய மூழ்கி நீந்தும் எருமைகள் என அவுளியா மீன்களின் கூட்டம் போன்ற வர்ணனைகள் கடற்கூத்தை கண்முன்னே நிறுத்துகின்றன. பார்த்தீங்களா? இது ஃபுல்லுமே வந்து அவருடைய வர்ணனை. இந்த புயலிலே ஒரு தோணியில் அந்த சிச்சுவேஷனை வச்சு அவர் வர்ணிச்சிருக்காரு. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இதாக வந்து வர்ணிச்சிருக்காரு. ஒன்ஸ் அகெயின் ஹேவ் டு லிசன் ப்ராப்பர்லி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அலைகள் என்ன, நம்ம தலைக்கு எண்ணெய் பூசுகிற மாதிரி. ஸோ அந்த அலைகள் வந்து எண்ணெய் பூசியவை போல் மொழுவென நெளிந்தன. சரிங்களா? ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மின்னல் கீற்றுகள் வானை பிளந்தன. மின்னல் கீற்று என்ன பண்ணுச்சுன்னா வானை பிளந்துருச்சு. மின்னல் கீற்றே வானை பிளந்துருச்சுன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, வானம் உடைந்து கொட்டென என்னாச்சு, வெள்ளம் கொட்டியது. சரியா? வெள்ளம் கொட்டியது. அப்புறம் வானுடன் கடல் கலந்து விட்டது. மலைத்தொடர் போன்ற அலைகள் மோதி தாக்குகின்றன. மலைத்தொடர் போன்ற அலைகள் வந்து மோதி அதுக்குள்ளே கிராஷ் ஆகி தாக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னென்னா, கருநீல வானில் விண்மீன்கள்.
அப்போது அது டார்க்காக இருக்கும் இல்லையா ஸ்கை மழை பெஞ்சதுக்கப்புறம். அப்போ அதில் வந்து என்னென்னா அந்த ஸ்டார்ஸ்லாம் என்ன செய்யுதுன்னா ஷைனிங். அப்போ அதை வந்து எப்படி சொல்கிறாருன்னா கண் சிமிட்டி நிற்கின்றன. உப்புக்காற்று உடலை வருடியது. உப்புக்காற்று எப்படி இருக்குது? உடலை வருடியது. கண்மாயில் முதுகு தெரிய. இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்மளே பார்த்துருப்போம். ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு சின்ன கண்மாயில் பார்த்திங்கன்னா அந்த எருமைகள்லாம் எப்படி இருக்கும்னா தன்னுடைய முதுகு தெரிகிற அளவுக்கு, ஏன்னா தண்ணி கம்மியாக இருக்கும், அதோட சைஸ் கொஞ்சம் கூட இருக்கலாம். ஸோ அப்போது அது எப்படின்னா முதுகு தெரிய மூழ்கி நீந்தும் எருமைகள் என யாரை சொல்கிறாங்கன்னா அவுளியா மீன்களின் கூட்டம் போன்ற வர்ணனைகள் வந்து என்ன பண்ணுதுன்னா கடற்கூத்தை கண்முன் நிறுத்துகின்றன. சரிங்களா? புரியுதா? இது வந்து அவர் வந்து வர்ணிச்சிருக்கார். நம்ம இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா முன்னுரையில் வந்து என்னென்னலாம் இருக்குன்ற கண்டென்ட்டை வந்து கொடுத்துட்டேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அப்போது நான் வர்ணனை ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன். வர்ணனைனா என்ன? அதாவது அதை நேரில் காண்பது போன்ற பேச்சு மூலமாக எழுத்து மூலமாக சொல்கிறது. அடுக்கு தொடர்னா என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணேன். அடுத்து ஒலிக்குறிப்பு சொற்கள்னால் நம்ம ஒரு சொல்ல வந்து நம்ம காமனாக பேசுகிற வயசில் பேசினது. இப்போ வந்து இந்த இதை பேஸ் பண்ணி இந்த வர்ணனையில் வந்து என்ன சொல்லியிருக்காரு, இந்த லெசன் ஓரியன்டாக வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம். ஆஃப்டர் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அடுக்கு தொடர். ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் அடுக்கி வர்றது, அதே மாதிரி 2 வரும்போது தனியாக வரும்போது பிரித்தா பொருள் தருவதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வானையும் கடலையும் மாறி மாறி பார்த்தவாறு கொட்டு கொட்டென்று வெள்ளம் கொட்டியது. நல்லா கவனிமா. வானையும் கடலையும் மாறி மாறி பார்த்தவாறு கொட்டு கொட்டென்று வெள்ளம் கொட்டியது. ஓடி வாருங்கள், இங்கே ஓடி வாருங்கள். நடுநடுங்கி தாவி தாவி குதித்து குதித்து விழுந்து விழுந்து நொறுங்குகிறது. இருட்டிருட்டு கும்மிருட்டு குருட்டிருட்டு மீன்கள் கூட்டம் கூட்டமாய் கரையார் என அடுக்கு தொடர்கள் புயலிலே ஒரு தோணியை கண்முன் நிறுத்துகின்றன. இதெல்லாம் நம்ம வந்து இந்த புயலிலே தோணின்றதுக்குள்ளே இருக்கிற அடுக்கு தொடர்கள். ஸோ இதை ஃபுல்லுமே உங்களுக்கு எடுத்திருக்கு. இதில் நல்லா கவனிங்க. வானையும் கடலையும் மாறி மாறி பார்த்தவாறு கொட்டு கொட்டென்ற வெள்ளம் கொட்டியதுன்னு சொல்லியாச்சு. அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா ஓடி வாருங்கள், இங்கே ஓடி வாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஓடி வாருங்கள், அடுத்து இங்கே ஓடி வாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நடுநடுங்கி தாவி தாவி குதித்து குதித்து இதெல்லாமே இதில் இருக்கிற அடுக்கு தொடர். விழுந்து விழுந்து நொறுங்குகிறது. இருட்டு இதெல்லாம் நம்ம நார்மலாக நம்ம பேசுகிறது. இருட்டு கும்மிருட்டு குருட்டிருட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் நார்மலாக பேசுகிறது. இதெல்லாம் வந்து அதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து என்னென்னா மீன்கள் மீன்கள் எப்படி இருக்குன்னா கூட்டமாய். அடுத்தது வந்து கரை என அடுக்கு தொடர்கள் புயலிலே ஒரு தோணியை கண்முன்னே நிறுத்துகின்றன. புரிஞ்சுதா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியான மெத்தட் தான். இதில் கொடுத்துருக்கிறது வந்து உங்களுக்கு அப்படியே கொடுத்துருக்கு. சரிங்களா? அடுத்தது போகலாமா? ஒலிக்குறிப்பு சொற்கள் என்ன இருக்குன்னா திடுமென பாய்மரத்தை நோக்கி ஓடி சென்று. நல்லா கவனிமா. திடுமென பாய்மரத்தை நோக்கி ஓடி சென்று கிடுகிடுக்கும் இடி முழக்கத்துடனும். திடுமென பாய்மரத்தை நோக்கி ஓடி சென்று கிடுகிடுக்கும் இடி முழக்கத்துடன். கிடுகிடுக்கும், ஆமாம், இடினாலே நமக்கு வந்து சவுண்டு இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான். மரமரப்பு நொயிங் புயிங் என்ற ஒலிக்குறிப்பு சொற்கள் இப்புதினத்தின்னா இந்த புயலிலே ஒரு தோணின்ற அந்த புதினத்தின் உயிரோட்டமாய் நின்று காட்சிகளை இயல்பாய் மனதில் பதிக்கின்றன. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த புதினத்தோடைய உயிரோட்டமாய் நின்று, அதாவது மெயின் பார்ட்டாக நின்று காட்சிகளை வந்து இயல்பாய் மனதில் பதிக்கின்றன. நல்லா கவனிங்க. திடுமென பாய்மரத்தை நோக்கி ஓடி சென்று கிடுகிடுக்கும் இடி முழக்கத்துடன். திடீரென பாய்மரத்தை நோக்கி ஓடி சென்று கிடுகிடுக்கும் இடி முழக்கத்துடன், கிடுகிடுன்னு இருக்கிற அந்த இடி முழக்கத்தோடையவும் சிலு மரமரப்பு, சிலுன்றது காற்று, மரமரப்பு. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா நொயிங் புயிங் என்ற ஒலிக்குறிப்பு சொற்கள். இதெல்லாமே வந்து இதில் இருக்கிற அந்த ஒலிக்குறிப்பு சொற்கள், அந்த ஒரு காமனாக நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து என்னென்னா இப்புதினத்தை வந்து உயிரோட்டமாய் நின்று,
இதுக்கு இந்த புதினத்திற்கு வந்து உயிர் கொடுத்து அந்த காட்சிகள் வந்து இயல்பாய் மனதில் பதிக்கின்றன. காட்சிகளை வந்து இயல்பாய் மனதில் பதிக்கின்றன. புரிஞ்சுதாம்மா? ஒலி குறிப்பு சொற்கள். ஆக்சுவலாக வந்து ஒலி குறிப்பு சொற்கள்னால் நம்மளாம் காமனாக, அதாவது ஒரு இந்த வேர்டுக்கு நம்மளாக பேசுவோம் இல்லையா, திடுக்கிட்டேன், அதாவது திடீரென அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம எப்படி சொல்கிறோம், திடுமென, பாய்மரத்தை நோக்கி ஓடி சென்று, கிடுகிடுக்கும் மீடி அப்படின்னா அந்த ரைமிங்கோடு அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து என்னென்னா ஒலி குறிப்பு சொற்கள். அப்படி பார்த்தீங்கன்னா டக்குன்னு சிலுன்னு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த சிலு மரமரப்பு, யோயிங் புயிங் இதெல்லாம் வந்து என்னென்னா அப்புதினத்தை வந்து உயிரோட்டமாய் நின்று காட்சிகளை வந்து இயல்பாய் மனதில் பதிக்கின்றன. புரியுதா? அடுத்தது வந்து என்னதுன்னா முடிவுரை. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோன்றது மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சாமா. என்ன பார்த்தோம், முன்னுரையில் வந்து என்னென்ன இருக்குன்ற பார்த்தோம், கண்டென்ட்டு. ஸோ வர்ணனை, அடுக்கு தொடர், ஒலி குறிப்பு சொற்கள். அப்போது நான் வர்ணனைனா ஃபஸ்ட்டு என்னன்றதை பார்த்தேன். வர்ணனை வர்ணிக்கிறது, அதை பேச்சு மூலமாகவோ எழுத்து மூலமாகவோ சொல்கிறது. அடுக்கு தொடர்னால் வந்து ஒரு 2 இதை வந்து பிரிச்சேன்னா, தனியாக பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து மீனிங் கொடுக்குறது, அது வந்து என்னென்னா அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்படி தான் சொல்லியிருந்தேன். அடுத்து பார்த்தேன்னா அது வந்து தனியாக பிரித்தா பொருள் தர்றது மட்டும் இல்லாமல் 2, 3, 4 சொற்கள் வரையும் அடுக்கி வருவதும் அடுக்கு தொடர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அடுத்தது வந்து ஒலி குறிப்பு சொற்கள். ஒலி குறிப்பு சொற்கள்னால் என்னென்ன நம்ம சொல்கிறோம் இல்லையா, திடீர்னு விழுந்துருச்சு, மொளன்னு தண்ணி போச்சு, பளபளன்னு முகம் பளபளன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இதெல்லாம் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வர்றது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா ஒலி குறிப்பு சொற்கள்னு சொல்லிட்டோம். அடுத்தது வந்து என்னென்னா வர்ணனை. அப்போ வர்ணனையில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பேஸ் பண்ணி கொடுத்தது தான் வர்ணனை. அப்போ அலைகளை வந்து அவர் எதுக்கு வர்ணிச்சிருக்காரு, எண்ணெய் பூசியவை போல மொழுவென நெளிந்தன அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து மின்னல் கீற்றுகள் வந்து வானை பிளந்தன. அப்போ வானை பிளந்தவொடனே என்ன ஆயிடுச்சுமா, வானம் உடஞ்சிருச்சு. வானம் உடஞ்சோடனே என்ன ஆயிடுச்சு, கொட்டுன்னு வெள்ளம் கொட்டிடுச்சு. அப்புறம் வானுடன் என்ன ஆச்சுன்னா கடல் கலந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து எப்படின்னா மலைத்தொடர் போன்ற அலைகள் மோதி தாக்குகின்றன. அது காமனாக நடக்கிறது. அதை வந்து அவர் வந்து மலைத்தொடர், அந்த அலைகளை வந்து மலைத்தொடர் போன்ற அலைகள்னு சொல்கிறாரு. அடுத்தது வந்து என்ன சொல்கிறாருன்னா வானில் வந்து விண்மீன்கள் வந்து கண்சிமிட்டி நிற்கின்றன. சரிங்களா. உப்பு காற்று வந்து என்னதுன்னா அந்த காற்று வந்து உடலை வந்து வருடியது. அடுத்து வந்து அந்த கண்மாயில், நம்ம காமனாக வந்து ஒரு கண்மாயில் பார்த்தோம்னா இந்த எருமை மாடுலாம் அப்படி மூழ்கி நீந்தும், அது மாதிரி எதை வந்து இதுக்கு கம்பாரிசன் பண்ணியிருக்காருன்னா அவுளியா மீன்களின் கூட்டம் போன்ற வர்ணனைகள். இதெல்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா கடற்கூத்தை வந்து கண்முன் நிறுத்துகின்றனன்னு சொல்கிறோம். அடுத்து வந்து அடுக்கு தொடரில் இவர் என்ன சொல்லியிருக்காரு, வானையும் கடலையும் மாறி மாறி பார்த்தவாறு கொட்டென்று வெள்ளம் கொட்டியது. அடுத்து ஓடி வாருங்கள், இங்கே ஓடி வாருங்கள். அப்போது நடுநடுங்கி தாவி குதித்து விழுந்து நொறுங்குகிறது. அதே மாதிரி இருட்டிருட்டு, கும்மிருட்டு, குருட்டிருட்டு. சரிங்களா. அடுத்து வந்து மீன்கள் கூட்டமாய், கரை என இந்த மாதிரி அடுக்கு தொடர்லாம் வந்து இந்த புயலிலே ஒரு தோணியை வந்து நமக்கு கண்முன்னே நிறுத்துகின்றனன்னு சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஒலி குறிப்பு சொற்கள். அப்போ ஒலி குறிப்பு சொற்களில் என்னென்னா திடுமென பாய்மரத்தை நோக்கி ஓடிச் சென்று கிடுகிடுக்கும் இடிமுழக்கத்துடன் சிலு மரமரப்பு. அப்போ நொயிங் புயிங் இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த ஒலிக்குறிப்பு சொற்கள்லாம் வந்து என்னதுன்னா இந்த புதினத்துக்கு வந்து உயிரை கொடுக்குற மாதிரி அந்த காட்சிகளை வந்து இயல்பாய் மனதில் வந்து பதிக்கின்றனன்னு சொல்கிறாங்க. சரியா. யார்? சிங்காரம். அப்புறம் பார்த்திங்கன்னா முடிவுரையில் என்ன சொல்லலாம்னா புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினமான, நல்லா கவனிமா, புலம்பெயர்ந்த அப்படின்னா வந்து இதிலேருந்து மாறி, ஃபார் எக்ஸாம்பிள் தூத்துக்குடியிலேருந்து சென்னை அந்த மாதிரி ஒரு புலம்பெயர்ந்தனா ஒவ்வொரு இதிலேருந்து மாறினவங்க. அப்போது அவங்கள பற்றின ஒரு முதல் புதினமான புயலிலே ஒரு தோணி எழுதிய சிங்காரத்தின் கற்பனை வளம் வர்ணனைகளில் தெரிகிறது. காட்சிகள் கண் முன்னே விரிகிறது. இவ்வளோதாம்மா, போதும். சரிங்களா. ஸோ புலம்பெயர்ந்து தமிழர்கள் பற்றிய முதல் புதினமான, சரிங்களா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினமான புயலிலே ஒரு தோணி எழுதிய சிங்காரத்தின் கற்பனை வளம் வர்ணனைகளில் தெரிகிறது. சரிங்களா.
காட்சிகள் கண்முன்னே விரிகிறது. காட்சிகள் கண்முன்னே விரிகிறது. இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒருக்க மட்டும் இல்லாமல் வந்து திரும்ப திரும்ப அதை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். சரிங்களா? எப்படி பாட்டு கேட்குற மாதிரி எக்ஸாம்பிள். எஸ், அதே தான். ஸோ டோன்ட் ஃபர்கெட், யூ ஹாவ் டு கேர் திஸ் ஒன். உங்களுக்கு இதோட பிடிஎஃப் லிங்க் இது பிடிஎஃப் வேணும்னா லிங்க் உங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இந்த புயலிலே ஒரு தோணி, இது வந்து ஷார்ட் பண்ணது. இதை நீங்கள் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பான முறையில் முழு மதிப்பெண் கிடைக்கும். சரிங்களா? Okay, thank you so much.